தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் வேற இந்த சமயத்துல ஜிஎஸ்டி குறைபாடு காரணமாக எவ்வளவு குறைஞ்சிருக்குன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு விலை இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இப்போ கம்மியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எது கம்மியாக இருக்குது, எந்தெந்த விலைலாம் ரொம்ப கம்மி? எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது சார். இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மடி இருந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா 40K வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். நம்ம தான் பண்ணுறோம் இந்த மாதிரி மாடலே போயிட்டு இருக்கு. நல்ல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, ஸ்கீம் இருக்குது, பெஸ்ட்டான ஆப்ஷன்லேயே போயிட்டு இருக்கு சார். இது ஸோ மக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றீங்க இந்த? ஆமாம் சார், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ தீபாவளி நவரத்தினால அவங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டான ஆஃபர்ஸ் தான் கிடைக்கும். கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அவங்க பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஆடம்பர பொருளாக இருந்த இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இப்போ ஒரு அத்தியாவசிய பொருளாக ஆயிடுச்சு மக்களுக்கு. ஸோ இதனால தான் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி விலையை குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் வீட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சி வராங்களா கஸ்டமர்? கண்டிப்பாக வராங்க சார், கண்டிப்பாக வராங்க சார். முன்னாடிலாம் நிறைய பேர் இப்போ நிறையா வீட்டில் ஏசி இல்லாமல் யூஸ் பண்ணல. இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமாக ஏசி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய கேட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் அப்டேட் பண்ண வருஷம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இதுவரை ரொம்ப பெனிஃபிட்டாக தான் சார். இப்போ கூட எங்களுக்கும் சேல்ஸ் நல்லா இருக்கு, கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது சார் இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதுனால. அடுத்து இதுக்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கண்டிப்பாக வருவாங்க சார். அடுத்து நவராத்திரிக்கு, தீபாவளிக்கு இந்த டைம் மத்திய அரசு கம்மி பண்ணதுனால ரொம்ப பெனிஃபிட் தான் சார். இப்போ கம்மி பண்ணால மக்களுக்கும் சரி, சேல்ஸ் பீப்புளுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். சார், இப்போ வாஷிங் மிஷின் விலையெல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இப்போ வாஷிங் மிஷின் மாடல் இந்த மாடலே பார்த்தீங்கன்னா சார், முன்னாடி இந்த மாடல் பார்த்து 28,000 போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட இந்த மாடல் 22,000 தான் போயிட்டு இருக்கு. இதே பார்த்து 9kg ஆஃபரில் வந்துடும் சார். கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பெஸ்ட்டான இஎம்ஐ ஸ்கீம் ஆப்ஷன் இருக்குது, கேஷ்பேக் ஆப்ஷனில் இருக்குது சார். இது பொறுத்து பெட்டர் தான் சார். நீங்கள் ஏசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல போனால் ஒரு 1.5 3 ஸ்டார் ஏசியோட ரேட் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்களாக தான் வாங்குவாங்க. அதோட ரேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 38,000 போச்சுன்னா இப்போ 34,000 33 அந்த ரேஞ்சு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 3,000 to 4,000 5,000 கம்மியாக இருக்குது ஒரு மாடல் பொறுத்த மாதிரியும். அதுலேயே ஒரு 5 ஸ்டார் ஏசி நீங்கள் 1.5 5 ஸ்டார் ஏசி போகிற மாதிரி தான் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 49,000 50,000 ரேஞ்சிச்சு. இப்போ அது 44 45 ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 40 கூட ஒரு சில பிராண்ட்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட சேர்ந்து நவராத்திரி ஆஃபர்லாம் வரனால ஒரு இஎம்ஐ ஆப்ஷனைஸ் போனாலும் பெஸ்ட்டான ப்ரைஸிங் ஆஃபர் இருக்குது. ஸ்கீம் அதாவது ஏசிலாம் போனால் கொஞ்சம் விலை அதிகமானால ஸ்கீம் ஆப்ஷன் கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்கீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேஷ்பேக் ஆப்ஷன் போயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இந்த டைமில் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லான ஆஃபரே கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்க ஒன்று ப்ளஸ் அப்புறம் நவராத்திரி கொலு ஆஃபர் வந்திருக்குல்ல, அதுக்காகவும் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெண்டும் கலந்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. மெயினாக ஜிஎஸ்டி இது குறைஞ்சதுனால எல்லாரும் வந்து வாங்குற அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அவங்களுக்கு சேவிங்ஸும் ஒரு ஆயிருக்கு. ஆமா, அது ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்குவாங்களே வீட்டு செலவுக்கு. ஓகே, ஏன்னா மக்கள் வந்து வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்க, ஏன் இவ்வளோ ரேட் இருக்கு, ஒரு 38,000 சொல்லி வாங்க வந்தீங்க. எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி போட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட், இப்போ வந்து ஜிஎஸ்டி இல்லாம பண்ணிருக்காங்கல்ல, அதனால நல்ல பெனிஃபிட் தான். நாங்கள் டிவி வாங்குறதுக்கு வந்தோம். டிவி வந்து விலை கம்மியானதுனால சிஎஸ்சி வரி போட்டதுனால இப்போ வந்து அந்த 20,000 டிவி வந்து 17,000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். முன்னாடி இருந்ததை விட இப்போ விலை கம்மியாக இருக்குது. சிஎஸ்சி வரி போட்டதுனால விலை குறைஞ்சிருக்கு. அதுவும் இந்த இப்போ இந்த நவராத்திரி கொலு அதனால கம்மி பண்ணியிருக்காங்க.